ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கோமதியை மலருடைய மாமா ரொம்பவே கோவப்பட்டு திட்டாரு. இதனால் ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாருமே ஆளுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரம்னு பார்த்து இங்கே செந்திலும் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. தான் அம்மாவுக்கு ஒரு அவமானம் அப்படின்னு உடனே அதுவும் தான் குடும்பத்தில்னா கூட பரவாயில்ல, மூணாவது மனுஷவங்க அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏன் அம்மாவை அவங்க எப்படி திட்டலாம் அப்படின்னு செந்தில் ரொம்பவே கோவப்பட்டு சண்டைக்கு வந்துட்டாரு. கோமதியும் எவ்வளவோ சொல்கிறாங்க, செந்தில் வேணாண்டா, பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் யார் பேச்சையுமே கேட்கறது கிடையாது. செந்தில் பயங்கரமாக கோவப்பட்டு இங்கே வந்து அவங்கக்கிட்ட டேரெக்டாகவே இந்த விஷயத்தை பற்றி கேட்டுட்டாங்க. இப்போது மலரும் அவங்களுடைய ஹஸ்பண்டு பாக்கியராஜ் கூட இந்த பிரச்சனை வேண்டாம், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பிரச்சனை வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு இவங்க மேலே தப்பே இல்லாத மாதிரி நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும், நாங்கள் என்ன தப்பாக கேட்டுட்டோம் அப்படின்னு ரொம்பவே வாய்க்கொழுப்பு ரொம்ப ஓவராகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மீனாவுக்குமே கோவம் வந்து கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் வந்து தங்கினது எங்கள் தப்பு தான், என் அத்தை சொல்ல கேட்காம உங்கள் வீட்டை பற்றி தெரியாமல் இங்கே வந்து தங்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் அப்போவே இங்கே வேணாம், நம்ம வேறு எங்கேயாச்சும் தங்கிக்கலான்னு அவ்வளோ தூரம் சொன்னேன். பத்தாததுக்கு என் அம்மா வேறு, என் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது, போய் எங்களை இங்கே அனுப்பி வச்சிருக்குது பாரு. உங்கள் குடும்பத்தை பற்றி எங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியுமாம்மா. இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிரச்சனையில் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, ஆனால் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துருக்கிறவங்க, எங்ககிட்டலாம் உங்களுடைய குடும்ப வழக்கத்தை பற்றி அதே மாதிரி இருக்கணும்னு பேசாதீங்க. எங்கள் அத்தையும் அப்படி நடத்த சொல்லாதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் அத்தை நல்ல அத்தை தான், எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, என் புருஷன் நல்ல புருஷன் தான், எங்களை பற்றி நீங்கள் எந்த ஒரு தப்பும் சொல்லாதீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை முதல்ல சரி பண்ணி பாருங்கள். அப்படி உங்கள் குடும்ப வழக்கத்தை மாற்றிக்க முடியாதுன்னா நாங்கள் எதுவுமே பேசலை, உங்கள் விஷயத்தில் தலையிட்டது தப்பு தான், அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. எங்கள் அத்தை எதுவும் தப்பாகவும் சொல்லலை, நீங்கள் திட்டத்துக்கு முதல்ல மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு கோமதியுமே இருந்துக்கிட்டு, மீனா விடுடி, நான் தான் ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டேன் அப்படின்றாங்க. நீ ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே தானே இருக்க, எதுவும் வேண்டான்னு, நான் தாண்டி சொல்லாமல் கோவப்பட்டுட்டேன், அதாவது வாயை வச்சுட்டு அமைதியாக இல்லாமல் கோவப்பட்டுட்டேன், விடுடி அப்படின்றாங்க. இருங்க அத்தை, எல்லாம் சரிதான், வந்ததுலேருந்து இவங்க குடும்பத்தில் யார் எப்படின்றது தெரியும், நாம் எப்படின்னா அவங்களுக்கும் தெரியும். ஏன் நம்ம போகிற வரைக்கும் அவங்க அமைதியாக இருக்க வேண்டியது தானே. அவங்க குடும்பத்தில் அவங்க மலரணியை எப்படி வேணாலும் நடத்தட்டும், மதியம் எப்படி வேணாலும் நடத்தட்டும், ஆனால் உங்ககிட்ட கோவப்பட்டு பேசுறதுக்கு உரிமை அவங்களுக்கு என்ன இருக்கத்த, எனக்கு உரிமை இருக்கு. இந்த வீட்டில் அவங்களுடைய தங்கச்சி பொண்ணுன்னு என்ன கேட்க அவருக்கு உரிமை இருக்குது, உங்களை கேட்க எப்படி அத்தை உரிமை இருக்குது? இல்லை அத்தை, நான் இது இப்படியே விட்டுற மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போது நம்ம சுரேஷ் இருந்துக்கிட்டு, மீனா கொஞ்சம் விட, நீயாச்சும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்றாங்க. ஆமாண்டி, கொஞ்சம் பொறுமையாயிருன்னு எல்லாரோடைய வாயும் அடக்குறாங்க. இங்கே பாருங்கள், தப்பெல்லாம் என் மேலே தான், நான் வேணா உங்களுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஏங்க, நான் சொன்னது தப்பு தாங்க, சாரிங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்கள் எதுவும் பேசலை சரியா அப்படின்னு மதி வந்திருக்கிறவங்க அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு தான் அவங்களுக்காக யோசிச்சு மன்னிப்பு கேட்குறாங்களே தவிர இந்த குடும்பத்தை பற்றி இவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சு அவங்களுக்காக ஒன்றும் மன்னிப்பு கேட்க கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ கூட அவங்களுக்காகவும் இந்த பிரச்சனை இதோட முடியணுன்றதுக்காக தான் நான் மன்னிப்பு கேட்குறேன், அதுக்காக நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரின்னு நான் ஏற்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க என்ன அப்படின்னு மதி அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. சுரேஷ் இருந்துக்கிட்டு, விடேப்பா, என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டுப்பா, அன்னிக்கிட்ட நீங்கள் கோவப்பட்டு பேசுனீங்களா, மதிக்கிட்ட பேசுனீங்களா, அதே மாதிரி அவங்கக்கிட்டையும் பேசியிருக்க கூடாதுப்பா, நீங்கள் பண்ணதும் தப்பு தான்ப்பா அப்படின்றாங்க. என்னடா ஆளாளுக்கு நான் பண்ணது தப்புன்னு நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க, விட்டால் என்னையே மன்னிப்பு கேட்க வச்சிருவீங்க போல இருக்கு அப்படின்றாங்க. ஆமாம், கேட்க சொன்ன உடனே கேட்டுட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க பாருங்கள். 5 நிமிஷம் உங்களை பார்த்ததுக்கே நீங்கள் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சிருச்சு. ஆயுசுக்கும் பிள்ளையாவும் மருமகளாகவும் இவங்க இந்த வீட்டில் எப்படி தான் இருக்க போகிறாங்களோ தெரியலம்மா, கிளம்புமா நீ, இப்போவே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு செந்தில் கோவப்பட்டு கோமதி கிட்ட சொல்கிறாங்க. அப்போது சுரேஷ் இருந்துக்கிட்டு, மீனா ஒரு நிமிஷம் மீனா, எதுக்கு மீனா இதுக்காக கூப்பிட்டுட்டு போகணுன்னாலும் வீட்டுக்காரர் நினைக்கிறாரு, கொஞ்சம் சொல்ல, நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்க தான் வந்திருக்கோம், இருந்துட்டு போகலாமே அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் சுரேஷத்தா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரியுது, அவங்க என்ன தப்பாக சொல்லிட்டாங்க, என் அத்தை என்ன தப்பாக சொல்லிட்டாங்க, அப்போவே அத்தனை தடவை சொல்லிச்சு, பேசாமல் நீங்கள் வீட்டிலே நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் வீட்டிலே செஞ்சு கொடுத்துட்டு வரோன்னு சொல்லிட்டு, இல்லை நான் வந்தே ஆகுவேன், மாப்பிள்ளை வராரு அவர் வராருன்னு சொல்லிட்டு இங்கே வந்த இடத்துலையும் காஃபி கூட அது கூட இது கூடனா இங்கே வந்தும் கிச்சன்லேயே வேலை செய்கிற மாதிரி அவங்கள கேட்டுகிட்டே இருந்தால் இவங்க பின்னாடியே அவங்க ஒரு பேகை மாட்டிக்கிட்டு அவங்க கூடவே நின்றுக்கிட்டு இது வேணுமாத்தா அது வேணுமான்னு கையை காலை அமுத்தி விட்டுருந்தா குழந்தைய என்ஜாய் பண்ண விட வேணாமா, இல்லை அவங்க என்ஜாய் பண்ண வேணாமா, இல்லை நீங்கள் எல்லாம்
எல்லாரும் இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் போய் எங்கே எப்படி நிம்மதியாக என்ஜாய் பண்ண முடியும், உங்கள் கூட தானே நாங்களும் உட்காந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு மீனா பேசுகிறாங்க. மீனா மீனா ப்ளீஸ் மீனா விடேம்மா அப்படின்னு நம்ம சுரேஷ் மட்டும் இல்லாமல் பாக்கியராஜ், மலர் எல்லாருமே அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. புரியுதுங்க, புரியுது, உங்கள் அத்தை மாமா அடங்கி போக மாட்டாங்க, நாங்கள் தான் பொறுமையாக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போகணுன்றது எங்களுக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு நம்ம மீனாவுடைய ஹஸ்பண்ட் நம்ம செந்தில் வந்து சொல்கிறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் பிரச்சனை வேண்டாமே, நீங்கள் வாங்களே ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. ஏங்க விடுங்க, இவங்க எப்படி தான் தெரிஞ்சு போச்சு, எதுக்கு இங்கே நின்று தேவையில்லாமல் பிரச்சனை, நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பலாம் வாங்க அப்படின்றாங்க. ராஜு உனக்கு வந்த வேலை முடிஞ்சிடுச்சாமா அப்படின்றாங்க. முடிஞ்சிடுச்சு மாமா, நான் எக்ஸாம் எழுதிட்டேன் அப்படின்றாங்க. அப்போது இன்றைக்கி நம்ம இங்கே சுற்றி பார்த்துட்டு ஈவினிங்கே நம்ம சென்னைக்கு கிளம்புறோம், அதாவது வீட்டுக்கு கிளம்புறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்னையிலேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம், எல்லாத்தையும் கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஈவினிங் முடிஞ்ச உடனே கிளம்பினே இருக்கணும். இங்கே பாருங்கள் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு செந்தில் கோவமாக சொல்லிடுறாரு. மாமா அவங்கக்கிட்ட நீங்களாச்சும் சொல்லுங்கம்மா, இந்த பிரச்சனைக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் இப்போ வீட்டு விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றாங்க. நாங்கள் ஒன்றும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கலைங்க, வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, நீங்கள் கொடுத்த மரியாதை ரொம்ப மரியாதையாக கொடுத்தீங்க, அதுவே போதும். இன்னொரு தடவை உங்கள் வீட்டுக்கும் சென்னைக்கும் வரணுன்ற அளவுக்கு நீங்கள் நல்லாவே எங்களுக்கு மரியாதை செஞ்சுட்டீங்க, நாங்கள் வரோம். சின்னதாக வீடு இருந்தாலையும் சொந்தங்கள் அத்தனை பேரும் சுற்றி முத்தியும் உறவுகளோட அருமை எங்கள் வீட்டுக்கு தெரியும். எங்கள் அம்மா கூட தான் செய்கிறாங்க, எல்லாருக்கும் ஓடி ஓடி அப்படி செய்கிறாங்க, அவங்களுக்கும் கால் வலி வரும் எல்லாமும் வரும் தான். ஆனால் இவங்கள மாதிரியெல்லாம் எங்கள் அம்மா என்றைக்குமே மருமகளுகளை நடத்தினதே கிடையாது, மருமகளாக நடத்தக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்போ உங்கள் குழந்தை உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு வர மருமக எப்படி வரணுன்றதை கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கள். அடுத்த வீட்டில் நாமளும் கஷ்டப்பட்டு தான் வந்தோம், நாம் இங்கே வந்து நம்ம மாமியார் எப்படி கொடுமைப்படுத்தினாங்க, நமக்கு வரும் மருமகளை நாம் எப்படி பார்த்துக்கணுன்றது கொஞ்சம் கூட ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லை. அவங்க அப்படி பேசுகிறாங்க. வேண்டாங்க, பேசினா பெரிய பிரச்சனையாக தான் போய் முடியும். உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் எல்லாருமே பேசுகிறோம், ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. அவங்க பண்ணுறது தப்புன்னு ஒத்துக்காமல் எங்களை சமாதானப்படுத்துறதை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அப்படின்னு செந்தில் கோவப்பட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டுனதுக்கப்புறமா மலர்கிட்டையும் சரி பாக்கியராஜ் சுரேஷ்கிட்டையும் எல்லார்கிட்டையுமே வந்து கோவப்பட்டு செந்தில் இப்படி கத்துறாரு. புரியுதுங்க, புரியுது, அவங்க பண்ணது நான் தப்பு சரின்னு நான் சொல்ல விடலை, தப்பு தான், அவங்க ஓவராக பண்ணுறாங்க தான், என்னால் தான் அவங்கள எதுவுமே பேச முடியதில்லை. எனக்காக நீங்கள் எல்லாருமே பேசினது ரொம்ப சந்தோஷம் தான், ஆனால் எனக்காக நீங்கள் பேச போய் உங்களுக்கு கெட்ட பேர் ஆகுதுன்னு தான் நான் இந்த பிரச்சனை வேண்டான்னு சொல்கிறேன், வேறு எதுக்காகவுமே கிடையாது. நான் ஒன்றும் உங்களை சுட்டி காட்டவோ இல்லை நீங்கள் பேசினது தப்புன்னு நான் சொல்லவோ உங்ககிட்ட நான் கோவப்படலை, நான் மன்னிப்பு தான் கேட்குறேன், ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி மலர் நாம் எல்லாருமே சந்தோஷமாக வந்திருக்கோம், இந்த சந்தோஷம் கெட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க. அது எங்கள் கையில் கிடையாது, உங்கள் அத்தை மாமா கையில் இருக்குது. ஏங்க நீங்கள்லாம் இவருடைய ஹஸ்பண்ட் தானே, இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, லவ் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டால் மட்டும் போதாதுங்க, அந்த பொண்ணை நல்லா கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும். இங்கே பாருங்கள், நல்லபடியாக பொண்டாட்டை வச்சுக்கிற வழியை பாருங்கள், நாளைக்கே அவங்களுக்கு எதுனா ஒன்றுன்னா தான் உங்களுக்கு அந்த அருமை புரியும். இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் தெரியாது, இந்த வயசில் இப்படி ஓடி ஓடி உழைக்கிறீங்களே, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குல்ல மீனா எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லியிருக்கா, உங்கள் வீட்டை பற்றியும் சொல்லியிருக்கா, அப்போவே அம்மாவையும் மீனாவையும் நாங்கள் அனுப்பியிருக்க கூடாது, அவ்வளோ சொல்லியும் என் அம்மா தான் பிடிவாதமாக அந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு வந்தாங்க. இப்போ கூட நீங்கள் நல்லவங்க, உங்களுக்காக தான் அவங்க பேசினாங்க, என் அம்மா வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி பெருசு பண்ண வேணான்னு. ஆனால் உங்கள் பொண்டாட்டியை தப்பாக பேசினவங்க முன்னாடி அப்பா அம்மாவே இருந்தால் கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் அப்பா அம்மா கிட்ட நான் சண்டை போடுவேன். இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து என் மீனாவை எங்கள் அம்மா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்படி இருந்துமே என் அப்பாவும் என் அம்மாவும் ஏதாச்சும் மீனாவை சொன்னால் அடுத்த நிமிஷமே நான் கோவப்பட்டு என் மீனாக்காக சண்டை போடுவேன். ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துகிறாங்க, இப்படி திட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் பொண்டாட்டிக்காக அடுத்தவங்க அத்தனை பேருமே இவ்வளோ பேச்சு பேசுகிறோம், ஆனால் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அமைதியாக நிற்கிறீங்க பார்த்தீங்களா. உங்களை மாதிரி ஒரு ஆளை இந்த உலகத்திலே நான் பார்த்ததே கிடையாது. ஆமாம் சாமி, போதும், இன்னையோட எல்லாமே முடிஞ்சு போச்சு, நாங்கள் கூட்டிகிட்டு கிளம்பிடுறோம், உங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வேணாம், நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்ட வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், என் அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் ராஜுக்கும் எவ்வளோ செலவாகுதோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு அவங்கள சந்தோஷமாக இங்கே இருக்க வச்சு கூட்டிகிட்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அம்மா அப்பாவை பார்த்துக்க எனக்கு தெரியும், என் பொண்டாட்டியை பார்த்துக்க தெரியும், நீங்கள் இதில் தலையிட வேண்டாம், போங்க, போயிட்டு உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மாமியாருக்கும் பணிவிட வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க, நாங்கள் உங்களை எதுவுமே கேட்குறது கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, உங்கள் குடும்ப விஷயத்தில் நாங்கள் எதுக்கு தலையிடுறோம், இன்றைக்கி வரோம் நாளைக்கு போயிடுறோம், எதுக்கு நாங்கள் தேவையில்லாமல் மூக்கோட அணைச்சிக்கிட்டு நீங்கள் எப்படியோ இருந்துட்டு போங்க அப்படின்னு செந்தில் கோவமாக பாக்கியராஜ்கிட்டையும் மலர்கிட்டையும் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதாவது தனியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூப்பிட்டுட்டு போய் ஒரு இடத்துல கோவமாக போயிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க. ஏங்க
அவர் மேலே இருக்கிற கோவத்தை ஏங்க பாக்கியராஜ் அத்தா மேலேயும் மலரணி மேலேயும் காட்டுறீங்க அப்படின்றாங்க. பின் என்ன மீனா, இதெல்லாம் ஒரு ஆளுக்கு சொன்னாதான் புரியுமா? தான் பொண்டாட்டி இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அது கூட பார்த்துட்டு ஒரு ஆணால் கேட்க முடியலன்னா என்ன அர்த்தம்? அப்போ எதுக்கு அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன்? நான் கேட்ட மாதிரி தான் இப்போயும் அம்மா இந்த சுச்சுவேஷனில் யோசிச்சு பேசியிருப்பாங்கிறது எனக்கும் நல்லா புரியுது மீனா. நீ எதுவும் பேச வேணாம், நீ அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே மதியம் அவங்க பாட்டுக்கு கோச்சிட்டு போயிடுறாங்க. சுரேஷ் போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் என்னென்னா இது ஏன்னா இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக வளர விட்டுருக்குற அப்படின்றாங்க. இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் அப்பா வாயை வச்சுட்டு அமைதியாக இல்லாமல் மீனாவுடைய அத்தையை பார்த்து எப்படிடா அப்படி கேட்கலாம், அது தப்பு தானடா, அவங்க பிள்ளைங்களுக்கு கோவம் வராதா, அவங்க மருமக கோவப்பட மாட்டாங்களா, எல்லாரும் நம்மள மாதிரி இருக்கணுன்றது நாம் நினைக்கிறது தப்பு தானடா. நாம் தான் எனக்கே தெரியுது மலர் அப்பா அம்மா எப்படி வேலை வாங்குறாங்க, மலர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்றது. ஆமாம், அந்த வீட்டில் எனக்கு பழகி போச்சு, மலருக்கு பழகி போச்சு, நம்ம எல்லாருக்கும் பழகி போச்சு. ஆனால் வெளியிலேருந்து வர்றவங்க எல்லாருக்குமே புதுசாக தானடா, அவங்க எப்படிடா இதை பொறுத்துப்பாங்க? மலர் கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் அவங்க கேட்டுட்டாங்க. அதுக்காக மதியம் நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து மலருக்காக பேசிட்டு தானே இருக்குது, அப்போல்லாமல் இந்த பிரச்சனை வந்துட்டு தானே இருக்குது. மதி மாதிரி தான் அவங்களுமே கேட்டுட்டாங்க. ஆனால் இது தப்புன்னு சொல்லிட்டு அப்பா கோவப்பட்டு அப்படி பேசியிருக்க கூடாது. நம்ம குடும்பத்தை பற்றி என்ன தான் நினைப்பாங்க? இன்னொரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்களா? மீனாவுடைய அம்மா மீனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இன்னொரு நாளைக்கு அப்பா எப்படி மீனாவுடைய அம்மா முகத்தில் முழிப்பாங்க, பேசுவாங்க. அப்பா கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்க்கணும்லடா. மதி பேசினா அப்படின்னா அந்த கோவத்தெல்லாம் மதி மேலே காட்ட வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாமல் அவங்க மேலே காட்டணும்? இங்கே பாருங்கள், நான் பேசிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். முகத்தில் அடிச்ச மாதிரி அப்பாவும் ரொம்ப கோவமாக பேசிட்டாருண்ணா, நீ அந்த இடத்துல நின்று இருக்கணும், அப்போ தான் அவங்களுடைய வழி என்றது உனக்கு புரிஞ்சிருக்கண்டா சுரேஷ் அப்படின்றாங்க. சுரேஷ் இங்கே பாரு, மதி மேலேயும் எந்த தப்பும் இல்லை, தேவையில்லாமல் நீயும் போய் இப்போ மதிக்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்காத. அத்தை எந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்றது எனக்கே நல்லா தெரியும். நானும் இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே அமைதியாக வச்சுக்கிட்டு எதையுமே முகம் சொல்லிக்காமல் அவங்க கேட்குற எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன். இங்கே பாரு சுரேஷே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் ரோபோட் மாதிரி அந்த கிச்சன்லேயும் அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சுக்கிட்டு அவங்க கூப்பிட்ட போதெல்லாம் நான் வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிற மாதிரி பொம்மை மாதிரி நான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய கஷ்டம் இவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் மதி இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட தப்புக்காக எனக்கும் அவருக்கும் அந்த தண்டனை அனுபவிச்சு ஆகணுன்ற விதி இருக்குது. நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது தெரியாதில்ல. உனக்கு கூட நீ இப்படி செய்கிறீங்கன்னு ஒரு நாளாச்சு நீயே இந்த வீட்டில் இருந்திருக்கியே, இவ்வளோ நாளில் எனக்காக என்னைக்காச்சும் நீயே பேசியிருக்கிற சுரேஷ். நீ கூட உனக்கு என்னென்ன வேணும்னுக்கிறியோ அப்பப்போ ஒரு நிமிஷம் கூட நோடாமல் உனக்கு பிடிக்கலன்றத மறு நிமிஷம் வேணால் செஞ்சு கொடுத்துருக்குறேன். ஆனால் நான் வேலை செய்கிற மிஷினுன்னு இல்லை எல்லாருமே நினச்சிட்டீங்க. நான் வேலை செய்கிறவங்களுக்கு கூட வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைக்குது சுரேஷ். வெளியே போகிறேன், என்ஜாய் பண்ணுறேன், என் வீட்டுக்காரர் கூட சந்தோஷமாக இருக்கிறாரு, வீட்டை விட்டு வெளியில் போயிட்டேன். ஆனால் அந்த 4 செவத்துக்குள்ளேயே இருக்கிற 24 மணி நேரமும் ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் தூங்குகிற நேரம் கூட எப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத பக்குன்னு பயந்துக்கிட்டே ஞாபகம் வச்சுக்கிட்டே தூங்குற சுரேஷ். என் கஷ்டம்லாம் உங்கள் யாருக்குமே புரியாது. மதி மேலே எந்த தப்பும் இல்லை, நீ போய் மதி எதுவும் கேட்காம இரு, அதுவே போதும். மற்றபடி நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எல்லோரும் போய் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. ஏங்க பாப்பாவை கூட்டிகிட்டு போய் நீங்களுமே சந்தோஷமாக இருங்க. நான் அத்தை கூடயே இருக்கிறேன், அத்தைக்கும் மாமாவுக்கும் என்ன வேணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். பேசாமல் அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நானும் அத்தை மாமாவும் வீட்டிலே இருந்துருக்கணும். நான் எல்லாருமே வந்துட்டா அத்தை மாமாவுக்கு அங்கே வேலை செய்ய ஆள் இல்லைன்னா தான் எல்லாத்தையும் என்ன எடுத்துக்க சொல்லிவிட்டு என் கூடவே கிளம்பியும் வந்துட்டாங்க. தப்பு என் மேலே தான். நான் வெளியிலலாம் போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். பார்த்தியா என்ன சொல்லணும், எனக்கெல்லாம் எங்கே வெளியில் போய் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. என் ஆசையெல்லாம் மனசுக்குள்ளே குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு அமைதியாக இருந்திருக்கணும். சுரேஷ், நீ போய் மதிக்கிட்ட எதுவும் பேசாமல் முடிஞ்ச அளவுக்கு மதியை சமாதானப்படுத்துறதுக்கு பாரு. மதி ரொம்ப நல்ல பொண்ணு. மீனாவுடைய மாமியார் மீனா, ராஜி, செந்தில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்களெல்லாம் குறை சொல்லவே முடியாது. இவ்வளோ நாளில் அத்தை என்னைக்காச்சும் ஒரு வெங்காயம் ஒரு பூண்டு உட்காந்த இடத்துல உரிச்சு கொடுத்துருக்குறாங்களா? ஆனால் மீனாவுடைய மாமியார் அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கும் அதே வயசு தான். என்ன அத்தைக்கு உடம்பு முடியல, அவங்க நல்லா இருக்காங்க, அவ்வளோதான். ஏன் உட்காந்த இடத்துல கூட அத்தை செய்யக்கூடாது? அத்தைக்கும் மாமாவுக்கும் ஈகோ இப்படின்னா இருக்கணும். குடும்பம்னா நாங்கள் மாமியார் நீங்கள் மருமக அப்படின்றது அவங்களோட மனசில் பதிஞ்சிடுச்சு. அவங்க அது மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஸோ தப்பு யார் மேலேயும் கிடையாது. அத்தை மாமா அவங்கள திருத்திக்கல. ஸோ நாம் வேறு ஜென்ரேஷன், அவங்க வேறு ஜென்ரேஷன். இதில் நம்ம கோவப்படுறதுக்கு இதில் மீனாவுடைய மாமியார்கிட்டையோ அவங்க
ஃபேமிலி ஆட்கள்கிட்டேயோ மதிக்கிட்டேயோ கிடையாது. இதில் யார் மேலேயுமே தப்பு கிடையாது. நீங்கள் எல்லாருமே போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்துங்க அப்படின்னா மலர் வந்துட்டு அவங்களோட அத்தை மாமா கிட்ட வராங்க. பாக்கியராஜுக்கு மதி சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாத்தியா மதி ஒரு விஷயம் கோவப்பட்டு பேசிட்டாலே நீ எந்த அளவுக்கு கோவப்படுற, மலர் இந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் என்ன பேசினாலையோ, ஏன் இது வரைக்கும் நான் எதுவுமே அவகிட்ட கோபமாகவும் பேசினதில்லை, எந்த ஒரு வார்த்தையுமே பேசினதில்லை. அப்பா அம்மா அவளை எந்த அளவுக்கு நடத்துகிறாங்கன்னு பாத்தியா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இதெல்லாத்தையும் அவளும் என் கூட சேர்ந்துக்கிட்டு அனுபவிக்கணும் அப்படின்னு தண்டனை. பாத்தியா எந்த அளவுக்கு மனசில் வேதனையும் வலியையும் வச்சுட்டு பேசிட்டு போகிறான்னு. இங்கே பாருடா, மதி மேலெல்லாம் மலர் சொன்ன மாதிரி எந்த தப்பும் கிடையாது, எல்லாம் ஏன் தப்பு தான். நான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கவே கூடாது. அப்படியே இல்லைனாலையும் அப்பா அம்மாவே இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலையும் அவங்க எல்லாரையும் ஒருவேளை நல்லபடியாக அம்மா அப்பாவை பார்த்துருந்துருப்பாங்க போல இருக்குது. லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒரே காரணத்தினால மதிய ஆரம்பத்துலேருந்தே இந்த வீட்டோடைய, அதாவது மலரை இந்த வீட்டோடைய பொம்மையாகவும் கீயாகவும் வேலைக்காரியாகவும் வச்சுக்கணும்னு அவங்க நினச்சிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்ற ஒரே காரணத்தினால இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி மலரை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் எங்களோடைய போட்டுன சுரேஷ், நீ ஆச்சு மதிக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆயிரு, என்ன மாதிரி நீயும் ஒரு முட்டாளாக இருக்காதடா. மீனாவோட புருஷன் சொன்ன அத்தனையும் உண்மைதான்டா, நான் தான் ஒரு கையால் ஆகாத ஹஸ்பண்டாக இருக்கேன்டா மலருக்காக, நீ அப்படி இருந்துடாதடா சுரேஷ் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து பாக்கியராஜும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போது சுரேஷ்க்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. இவங்க அதாவது இதுக்கு முன்னாடி அனுபவப்பட்டவங்க, வாழ்க்கை அனுபவிச்சவங்க சொல்கிற விதத்தெல்லாம் வச்சு சுரேஷும் ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும், எதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும், எப்படி இருக்கணும், எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது, அப்போ மதி பண்ணதில் தப்பில்லை அப்படின்ற ஒரு விஷயங்களில் மட்டும் சுரேஷ் நல்லா வந்து புரிஞ்சுக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது, எல்லாமே குடும்பம் நானா பக்கம் செஞ்சு கிடக்கு அப்படின்னு மலர் அவங்க அத்தைக்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா, அத்தை வேறு ஏதாச்சும் வேணுமா அத்தை அப்படின்றாங்க. அம்மா போதும் தாயே, நான் உங்ககிட்ட கேட்குறதும் போதும், உனக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் வரைஞ்சு கட்டி நிற்கிறதும் போதும், அவங்கக்கிட்ட நாங்கள் தீட்டு வாங்கிக்கிறதும் போதும், எங்களுக்கு இன்னும் எதுவுமே செய்ய வேணாம். பாக்கியராஜ் எங்களுக்காக ரூம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னல, அங்கே எங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுருடா, இதோ இந்த இவ எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் எல்லாரும் போய் நிம்மதியாக இருங்கடா, நாங்கள் எதுக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு நினச்சிட்டிங்க, போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுடைய அத்தை மாமா பாக்கியராஜ் கூப்பிட்டுக்கிட்டு ஸோ அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. மலர் ரொம்பவே வருத்தப்பட்ட ஒரு இடத்துல உட்காந்து அழுகிறாங்க. மதி வந்து அவங்கள பார்த்துட்டு அடுத்து சமாதானப்படுத்துகிறாங்க. மீனாவோட அத்தை மாமாவையும் அவங்க ஆட்களையும் ரொம்பவே அத்தையும் மாமாவும் கஷ்டப்படுத்தி பேசிட்டாங்க. அவங்க கிளம்புறேன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்றாங்க. ஆனால் கோமதி அதுக்கெல்லாம் வந்து விட்டுற மாட்டாங்க. மலருடைய நிலமை புரியும். ஸோ வந்து எப்படியும் வந்து பேசி சரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மதியம் இதே மாதிரி விட்டுற மாட்டாங்க. மலரும் மதியம் சேர்ந்து போயும் கோமதி வீட்டாளங்களை சமாதானப்படுத்துவாங்க. ஸோ இப்போதைக்கு இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, யாரை சமாதானப்படுத்த போகிறாங்க, இந்த ட்ரிப் வந்து என்ஜாயாக போக போதா இல்லை நடந்த விஷயத்தை நினச்சி எல்லாரும் கவலைப்பட்டு இருக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.